திடீர்னு உங்க கணவர் வந்து டக்குனு கிளம்பி வெளில போலான்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்படிதான் எனக்கு வந்தது. என்னோட ஹஸ்பண்ட் வந்து டக்குனு கிளம்பி வெளில போலாம் அப்படின்னு சொல்லும்போது, எங்க போறோம்? எதுக்கு? அப்படின்னு எதுவுமே கேட்கல. நானும் என் பையனும் டக்கு டக்கு டக்குன்னு ரெடி ஆயிட்டோம். போய் பார்த்தா விழுப்புரத்திலேயே எனக்கு இப்படி ஒரு இடம் இருக்குன்னே தெரியாது. நான் விழுப்புரத்துல தான் வளர்ந்தேன். இங்க தான் பொறந்தேன். பட் விழுப்புரத்துல இந்த மாதிரி ஒரு டேம் இருக்குங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு டேம்க்கு வந்து போனேன். எனக்கும் ஃபர்ஸ்ட்டு, என் தம்பிக்கும் அதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. அங்க போய் பார்த்தா செம்மையா தண்ணி போயிட்டு இருந்துச்சு. அதுவும் இல்லாம அங்கங்க பொக்லைன் வச்சு கல்லெல்லாம் வேற எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நெறைய பேர் வந்து குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப ஆசையா இருந்துச்சு. சரிதான் நம்மளும் கொஞ்சம் போய் கால மட்டுமாவது நனச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு, நானும் குட்டி தம்பியும் போய் இறங்கிட்டோம். அவரு மேலேயே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இறங்கி தண்ணீல போணும், 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 போணும்னு ஒரே அடம். ஒரு 5 நிமிஷம் நின்னு அந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு, அப்புறம் மேல போயிட்டு டேம ஒரு டைம் விசிட் பண்ணிட்டு, 2 பேரும் குயிக்கா கிளம்பி வந்துட்டோம். எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. ரொம்ப சர்ப்ரைஸா இருந்துச்சு. விழுப்புரத்துல தான் இருக்கோம். ஆனா இப்படி ஒரு இடம் நமக்கு தெரியவே இல்லங்கிறது. இன்னொன்னு இதுவரைக்கும் எங்க ஹஸ்பண்ட் அந்த மாரி எங்கள அன்பிளான்டா எங்கேயுமே கூட்டு போனதே இல்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுவும் ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. இந்த மாதிரி உங்க ஹஸ்பண்ட் டக்குன்னு உங்கள எங்கேயுமே அன்பிளான்டா எங்க கூட்டு போனாருங்கிறத என்கிட்ட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.